வணக்கம். இன்றைய நாள் 3/2/2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனிசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பறிக்கப்பட்ட ஸ்ரீதரனின் பதவி, புதிய தலைவராக சாணக்கியன் நியமனம். விசாரணைகளின் பின் சிஐடியிலிருந்து நாமல் ராஜபக்ச வெளியேறினார். இலங்கை சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டிக்க அனைவருக்கும் அழைப்பு. பாஜக தேர்தல் பொறுப்புகளிலிருந்து விலக அண்ணாமலை விருப்பம். இந்தியா மீதான வரி 18% குறைப்பு, வர்த்தக ஒப்பந்தமும் எட்டப்பட்டுவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. மின்சார வாகனங்களில் மறைக்கப்பட்ட கதவு கைப்பிடிகளை பயன்படுத்த சீனா தடை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி தனது புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக 35 வயதான மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்த பொறுப்பில் இருந்த மூத்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்கட்சி கொள்கைகள் மற்றும் பொறுப்புத்தன்மை தொடர்பான முரண்பாடுகளின் பின்னணியில் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அரசியல் யாப்பு கம்யூனிஸ்டிலிருந்து விலக மறுத்த ஸ்ரீதரனின் நிலைப்பாடே இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும், குறிப்பாக மூத்த இராணுவ அதிகாரிகளுக்கு ஆதரவளித்ததாக தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு ஸ்ரீதரன் மீது குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. கிபிலோயா திட்டத்தை நிறுத்த கோரி இடம்பெற்ற போராட்டத்திற்கு பழிவாங்கும் விதமாக பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க செயற்படுவதாக வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தி கிருஷ்ணவேணி குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிபிலோயா திட்டம் தமிழ் மக்களுக்கு வேண்டாம் என்று தமது மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தோம். அந்த போராட்டத்தின் விளைவாக எனக்கு அரச தரப்பால் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய நாள் வெளியோயா என மாற்றப்பட்ட மணலாறு பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. அதில் நான் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தில் எனக்கு வழமையாக ஒதுக்கப்படும் இடத்தில் அமர்வதற்கு நான் சென்றபோது அங்கு அமர வேண்டாம் என ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நான் அவரிடம் விளக்கம் கேட்டபோது இதுவே நடைமுறை என அவர் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையில் 4 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான ஹேஹல் பத்தா பத்மே உடனான தொடர்புகள் குறித்த விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிரந்தி ராஜபக்சவும் இன்று கொழும்பு நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமலாக்கப்பட்டோரின் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியவற்றின் ஊடாக அறைகூவல் விடுக்கப்பட்ட கரிநாள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அனைவரின் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீதரன் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சுதந்திர நாளினை கருப்பு நாளாக அனுஷ்டிக்கும் போராட்டத்திற்கு டெலோ கட்சியும் ஆதரவு தெரிவிப்பதாக அந்த கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். மணிப்பூரில் பிப்ரவரி 12ஆம் நாளுடன் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஓராண்டை நிறைவு செய்யும் நிலையில் அங்கு மீண்டும் மக்களாட்சியை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பாஜக தொடங்கியுள்ளது. இதற்காக மணிப்பூர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்றுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் கூடி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். இதற்காக தருண் சுக் என்பவரை மத்திய பார்வையாளராக பாஜக தலைமை நியமித்துள்ளது. பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸை சேர்ந்த தருண் சுக் முன்பு தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிற்கான கட்சியின் பொறுப்பாளராக பணியாற்றியுள்ளார். இன்று 3/2/2026 அன்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, மக்கள் சந்திப்பு என மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் 6 தொகுதிகளுக்கு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது தந்தையின்
உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரை அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் தேர்தல் பொறுப்புகளிலிருந்து விலகவிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் பாஜகவின் பிரச்சார பணிகளில் ஈடுபட தயாராக உள்ளேன். மேலும் இதுகுறித்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடமும் மற்ற பாஜக மூத்த தலைவர்களிடமும் பேசியிருக்கிறேன். நான் விலகிய தொகுதிகளுக்கு பாஜக தலைமை வேறொரு பொறுப்புகளை நியமிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியா மீதான இறக்குமதி வரிகள் 25% 18% அமெரிக்கா குறைக்கும். இந்த அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையே பல மாதங்களாக நீடித்து வந்த பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. தனது ருத் சோசியல் பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள ட்ரம்ப் திங்கட்கிழமை பிரதமர் மோடியுடன் வர்த்தகம், யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து ஆலோசித்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார வாகனங்களில் மறைக்கப்பட்ட கதவு கைப்பிடிகளை பயன்படுத்த சீனா தடை விதித்துள்ளது. இதன் மூலம் பில்லியனர் எலோன் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தால் பிரபலப்படுத்தப்பட்ட இந்த சர்ச்சைக்குரிய வடிவமைப்பின் பயன்பாட்டை நிறுத்திய முதல் நாடாக சீனா மாறியுள்ளது. சீனாவில் ஜவுமி மின்சார வாகனத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட 2 விபத்துக்கள் உட்பட பல ஆபத்தான சம்பவங்களுக்கு பிறகு உலகம் முழுவதிலும் உள்ள பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்புகள் மின்சார வாகனங்களை ஆய்வுக்குட்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சவுமி மின்சார வாகன விபத்துக்களில் ஆற்றல் தடைப்பட்டதன் காரணமாக கதவுகள் திறக்க முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். பிப்ரவரி 7 தொடங்கும் T20 உலகக்கோப்பையில் இந்தியாவிற்கு எதிரான தனது லீக் போட்டியில் விளையாட பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இந்த முடிவை பாகிஸ்தான் உலகக்கோப்பை பயணத்தில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கேள்வி ரசிகர்களின் மனதில் எழுந்துள்ளது. நாக் அவுட் சுற்றுகளில் இரு அணிகளும் மோதும் சூழல் ஏற்பட்டால் அப்போது பாகிஸ்தான் இதே முடிவை எடுக்குமா என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவருகிறது. தொடர்ந்தும் செய்திகளை பார்வையிட www.panesiatamil.com என்ற இணையதளமூடாக பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.